ஆனா இன்னைக்கு ஒரு தேவையில்லாம ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அது இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அந்த ஆட்சிப்பணி அதிகாரி வந்து ஒரு நிக்கிற நிலைமையும், அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதி இன்பநிதியும் ரெண்டு பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டர் நிற்கிறது நியாயமா? ஜல்லிக்கட்டு பாத்தீங்களா? அது பேசுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாத்தீங்களா? அங்க மாவட்ட ஆட்சியர்லாம் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஜல்லிக்கட்டு காளைகள் தான், காங்காயம் காளைகள் எல்லாமே எப்படி இருக்கலாம். அந்த அளவு வீரத்தோட இருக்கிறவங்க, வேகத்தோட இருக்கிறவங்க. என்னன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து பொதுவாக அந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இன்னைக்கு ஒரு தேவையில்லாம ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ், ஒரு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி, அந்த ஆட்சிப்பணி அதிகாரி வந்து ஒரு நிற்கிற நிலைமையும், ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற உதயநிதி, அவருடைய அருமை மைந்தனாக இருக்கின்ற இன்பநிதி, அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதி இன்பநிதியும் ரெண்டு பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டர் நிற்கிறது நியாயமா? அந்த மாதிரி சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்க? ஏற்று கொடுத்தா அடுத்தது பார்த்தா அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. அவங்க இதில் அது ஆர்ச்சிவ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, கலெக்டர் தூக்கிடுவாங்க. அதில் தான் தூக்கி போடுவாங்க அவங்க. அதனால் அந்த அம்மா வந்து உள்ள தெரியும், அதை மனசை பிடிக்கிட்டு அவங்க வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க. அது வேற விஷயம். அதனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு வந்து ஒரு இடி அமீனுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம், இடி அமீனுடைய மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கு எல்லா இடங்கள்ன்றதுக்கு அதுவும் ஒரு சாட்சி. இது அந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி. அது ஏன்னா ஆட்சி பணிக்கல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர், இந்த அமைச்சர் என்னும்போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, மரபு இருக்கு, மாண்புகள் இருக்கு. அந்த மாண்புகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனலா வந்து அவர் பதவி ஏற்றார், துணை முதலமைச்சர், அவருக்கு சால்வ் அணிக்கிறீங்க. ஆனா இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்பநிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய காலம் உண்மையிலே சொல்ற, கேமரா மட்டும் அங்கெல்லாம் இன்பநிதி காலில் கூட விழுந்துருப்பா போல. யாரு? மூர்த்தி. ரெண்டாவது, எவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியா, அதாவது அறிவியலாதவர்களா இன்னைக்கு இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்காங்கன்னா, ஒரு நிருபர் புத்திசாலித்தனமா கேட்கிறாரு, 9ஆம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க, அதை நடத்துறதுக்கு அனுமதி பண்ணணும்னா, இப்போ இதே நான் அமைச்சராக இருந்து என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்? இந்த நிகழ்ச்சி குறித்து அரசுடைய கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன், நான் கொண்டு போவேன். ஏன்னா அமைச்சர் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கேபினெட், அரசாங்கம். இவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம், அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்ப நீ யாரு? நீங்க யாரு கேட்கறேன் நான். அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ், அதே போல வந்து ஒரு தன் அமைச்சர் என்ற அந்த இது என்ன அது கூட உணராம இப்படிப்பட்டவர்களாம் வந்து ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா நான் வந்து கருதுறேன்.